ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம இந்த வால் ஹேங்கிங் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் வந்து வேஸ்ட் கார்ட்போர்டு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்டு வந்து நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வேஸ்ட்டாக இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பேப்பரில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன்னா, ஸோ அதை விட கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு தான் இருக்கும், 1 இன்ச்சு பெருசாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஹார்ட் வந்து டபுள் ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணியுமே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது உள்ள பார்ட்டை வந்து தூர போட்டாதீங்க, அதை வச்சு நம்ம வேறு ஒரு கிராஃப்ட் ஐடியாவையுமே பண்ணலாம். அதையுமே நான் சீக்கிரமாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த பார்ட் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ இதையுமே நான் வந்து பிளாக் கலர் பேப்பரால் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டியாக ஷீட் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா ரோஸ் பூ செய்கிறதுக்கு தாங்க. ஸோ இது வந்து ஈஸியாகவே பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொசுபத்தி இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டே வரோம் உள்ள. ஸோ அதுக்கப்புறமா அந்த முனிப்பில் இருந்து ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அழகான ரோஸ் கிடைக்குங்க. இது வந்து ஒரு கடையில் நம்ம வந்து பேப்பர் பூ பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துச்சு இது. ஸோ பாருங்கள், இவ்வளோ அழகாக கிடச்சிருந்துச்சி. ஸோ இதை மாதிரியே நான் நிறைய பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ இது பண்ணி, அதாவது ஒரு 12 பீசஸ் வந்து எடுத்திருக்கேன்னா, இது வந்து அந்த பாதி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இதில் வந்து அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து நான் உள்ளே கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ஜிக்ஸாக் ஷேப் வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்டுக்கெலாம். ஸோ அதனால் கலர் பேப்பர் தான் இதை வந்து நான் ஒரு அந்த குயிலிங் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ அதையுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 ஒட்டிட்டோம் இல்லையா, பாருங்கள், இந்த சைட் நான் வந்து ஒட்டிட்டேன்னா, ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஒட்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம இதை மாதிரி லைனாக ஒட்டிகிட்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் இதையுமே ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து இவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த ரோஸு, ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும்தான் நான் வந்து ஒட்டுறேன். ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இன்னொன்று நான் வந்து புது ஐடியாவாக அதில் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நான் வந்து இதில் ஒட்டி எடுத்துக்கிறேன். தெர்மாக்கோல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சைடு வந்து ஒரு க்ராஸாக அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கலர் பேப்பர்ஸ் வச்சு இது வந்து பண்ணியிருக்கோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.